தக்காளியின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதற்கான காரணங்கள் குறித்து கோயம்பேடு காய்கறி பழ வியாபாரிகள் சங்க துணைத் தலைவர் சுகுமாரனுடன் நமது செய்தியாளர் ஐஸ்வர்யா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தக்காளியின் விலை நேற்று 100 ரூபாய் எட்டியது. இதை தவிர பீன்ஸ், அவரைக்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. இதற்கான காரணம் மற்றும் இதன் மீண்டும் எப்பொழுது விலை குறைய வாய்ப்புள்ளது என்பது குறித்து நம்மிடையே விளக்க கோயம்பேடு காய் கனி மலர் வியாபாரிகள் நல சங்கத்தின் துணைத் தலைவர் சுகுமார் நம்மிடையே இருக்கிறார். அவரிடமே பேசுவோம். சார் வணக்கம். இந்த தக்காளி விலை ஏறதுக்கான காரணம் என்ன? எப்ப சார் விலை குறைய வாய்ப்பு இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிற ஒரு உணவுப் பொருள்னா தக்காளி. இங்க மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைசஸ் வந்து 90-100 அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. தக்காளி யூஸ்வலா வந்து இந்த சீசன்ல வந்து உங்களுக்கு 80 to 100 ட்ரக்ஸ் வந்து யூஸ்வலா வரணும் இந்த மே ஜூன் டைம்ல. ஆனா இங்க கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்க ட்ரக்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி 40 to 50 ட்ரக்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அதனால ஷார்டேஜ் ஆஃப் சப்ளை, அதனால பிரைஸ் வந்து இந்த அளவுக்கு பயங்கரமா உயர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளி விளையக்கூடிய இடமான கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா பழமநேரு, முள்பாகல், கோலாறு இங்கெல்லாம் வந்து விளைச்சல் கம்மியா இருக்கு டியூ டு மான்சூன். அது அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தருமபுரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஒசூர்ல இங்க விளையக்கூடிய தக்காளி வந்து ரொம்ப விளைச்சல் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால வந்து விலை வந்து கடுமையாக வந்திருக்கு. மேலும் வந்து தக்காளி மட்டும் இல்லாம பீன்ஸ், முருங்கைக்காய், பட்டாணி ஆகிய பொருளும் வந்து சதம் அடிச்சிருக்கு. மிளகாய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு. தக்காளி விலை குறையறதுக்கு படிப்படியாக தான் குறையுமே தவிர உடனே இது ரேப்பிடா குறையறதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப கம்மி. 20 தேதிக்கு மேல வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய 80-70 அந்த ரேஞ்சில் வரும். அதுக்கப்புறம் 60-50ன்றதுலாம் 25th மேல தான் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து சப்ளை வந்து கொஞ்சம் அதிகமா வரும். வேற தாய்மார்கள் பாத்தீங்கன்னா தக்காளிக்கு ஆல்டர்னேட்டிவா புளி, லெமன், பைனாப்பிள் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க மேற்கொண்டு அதை யூஸ் பண்ணிட்டு பயன்பெறலாம். தக்காளி விலை குறையும் போது அதை வாங்கி அவங்க தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.